வணக்கம். போஃபர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைக்கு பெருசாக தெரியாத பரிச்சயம் இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை என்றைக்கோ ஒரு நாள் செய்தியில் டிவிலையோ பத்திரிகையிலையோ கேள்விப்பட்ட ஒரு பெயராக இருக்கலாம் இந்த போஃபர்ஸ். ஆனால் இந்தியாவில் 40 வயசில் அதுக்கு அதிகமாக வயசு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான பெயர் தான் இந்த போஃபர்ஸ். 1986 இந்திய இராணுவத்திற்காக போடப்பட்ட ஒரு பாதுகாப்பு தளவாடத்தை வாங்குறதுல ஏற்பட்ட ஊழல் வழக்கு தான் இந்த போஃபர்ஸ் ஊழல். சரி, இன்றைக்கி அதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம். 40 வருஷம் கழிச்சு இருக்கடா போஃபர்ஸை பற்றி திடீர்னு பேசுகிறோம் அப்படின்னு. 40 வருஷம் கழித்து அந்த வழக்கில் யாருமே தண்டிக்கப்படாமல், அந்த வழக்கில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குற்றம் சாட்டப்பட்டவங்க எல்லாரும் செத்து போய் சிபிஐயால் நிரூபிக்கப்பட முடியாமல் கடைசியாக மிச்சமாக இருந்த ஒரு வழக்கம் உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் ஜேபி பர்திவாலா பெஞ்சால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அந்த வழக்கும் குவாஷ் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. இப்போ போஃபர்ஸ் வழக்குன்றது ஊற்றி மூடப்பட்டுருச்சுன்னே சொல்லலாம். சென்ற நூற்றாண்டில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இருந்த, இல்லை காங்கிரஸ் ஆட்சியை விட்டு இறக்க முக்கிய காரணமாக இருந்த ஒரு வழக்குன்னா இந்த போஃபர்ஸ் வழக்குன்னு சொல்லலாம். அப்போ சிம்ம சொப்பனமாக எதிர்க்கட்சிகளுக்கு இருந்த ரொம்ப செல்வாக்கு மிக்க காங்கிரஸ் பிரதமரான ராஜீவ் காந்தியவே நடுநடுங்க செஞ்ச வழக்கு தான் இந்த போஃபர்ஸ் வழக்கு. இதனுடைய தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1986 வருஷம்தான் இந்திய அரசிற்கும் அந்த ஏபி போஃபர்ஸ்ன்ற ஸ்வீடன் நாட்டு அந்த நிறுவனம் இராணுவ தளவாடங்களை இல்லை அந்த குண்டுகள் இதெல்லாம் தயாரிக்கக்கூட அந்த நிறுவனத்துக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதாவது 400 FH-77B மாடல் ஹாவிட்சர் ரக பீரங்கிகளை இந்திய இராணுவத்திற்கு வாங்கிறதுக்காக 1437 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் ஆச்சு. இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது, அந்த பீரங்கிகளும் கொடுக்கப்பட்டது. அந்த பீரங்கியெல்லாம் நம்ம கூட பார்த்துருப்போம். இந்த கார்கில் போகிறப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஒரு பீரங்கி ஒன்று வெடிக்கிற மாதிரி அடிக்கடி வீடியோ வரும். அந்த பீரங்கிகள் வாங்கப்பட்டது தான் இந்த வழக்கு. அதுதான் இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு. ஆனால் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் ஏப்ரல் 16, 1987 ஒரு பெரிய புதுசாக ஒரு குண்டே வெடிச்சுது. அது என்னன்னா, ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ இந்த போஃபர்ஸ் கொள்முதலில் ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு, 64 கோடி ரூபாய் வரைக்கும் கைமாறி இருக்கு, இதில் இடைத்தரகர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, இந்தியாவிலையும் இல்லை ஸ்வீடனில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நடுவில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. ஏன் அன்னைக்கு ராஜீவ் காந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருந்த அமிதாப் பச்சன் பேரெல்லாம் கூட இதில் அடிபட்டது. அப்படி ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேடியோ ஒரு செய்தி வெளியிட்டதையுமே இந்தியாவில் ஒரு பெரிய பிரளயமே வெடிச்சுது, ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சு ராஜீவ் காந்தியோட அரசே ஆட்டம் கண்டுச்சு. அன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த புகழ்பெற்ற ஜாம்பவானான VP சிங் அவர்களை இதை பற்றி பல கேள்விகள் எல்லாமே எழுப்பினார். அப்போ ஸ்வீடனில் இது ஒரு விசாரணையும் நடைபெற்றது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் தலைவராக இருந்தவர் ஸ்டென் லின்ஸ்டாம் அப்படின்றவர், அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் இந்த ஹிந்து பத்திரிகையோ ஃப்ரண்ட்லைன் மேகசைன்லேயும் சரி, அவர்கள் இதை பற்றி புலனாய்வு கட்டுரைகள்லாம் தொடர்ந்து பல விஷயங்களை எழுத ஆரம்பித்தாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாமல் ஆகஸ்ட் 1987 பாராளுமன்ற கூட்டுக்குழுன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி விசாரணைக்கும் ராஜீவ் காந்தி உத்தரவிட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, 1989 தொடக்கத்தில் அந்த கூட்டுக்குழு இதில் எந்த தவறுமே நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அறிக்கையே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை ஏற்கவே இல்லை. அப்போ இருந்த இராணுவ அமைச்சராக இருந்த VP சிங் இது ஏற்கனவே இது பற்றி பல கேள்விகளை வெளிப்படையாக அரசில் இருக்கும் பொழுதே எழுப்பினார். ஒரு கட்டத்தில் அவர் அரசிலிருந்தே வெளியில் வந்தார். இது பெரிய பேசுபொருளாகி 1989 கரெக்டாக அந்த பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அப்போ அதோட மையப்புள்ளியாகவே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த போஃபர்ஸ் ஊழல் வழக்கே ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் ராஜீவ்காந்தி அரசிலிருந்து வெளியில் வந்த VP சிங் தலைமையில் 1989 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜனதாதள் அரசே உருவாச்சு. VP சிங் பிரதமரும் ஆனார். ஆனால் ஜனவரி 1990 தான் சிபிஐ இந்த வழக்கை எடுத்த சிபிஐ முதல் முறையாக FIR-ஐ தாக்கல் செஞ்சாங்க, பதிவு செஞ்சாங்க. அதில் இப்போ FIR பதிவு செஞ்சதில் போஃபர்ஸ் அந்த நிறுவனம் ஏபி போஃபர்ஸ் நிறுவனத்தோட தலைவராக இருந்த மார்டின் அர்போ, அதே போல் இடைத்தரகராக இருந்த வின் சத்தா, அப்புறம் ஹிந்துஜா சகோதரர்கள், இவர்கள் எல்லாத்துடைய பேரையும் அந்த FIR-ல சேர்த்துனாங்க. 1997 கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு சிறப்பு விசாரணை குழுவே அமைக்கப்பட்டது. 1997 இத்தாலி நாட்டை சேர்ந்த தொழிலதிபரான ஒத்தாவியோ கொட்ரோச்சி, அவருடைய பெயர் முதல் முறையாக குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டது. அவர் அதே போல் மலேசியா நாட்டில் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவருக்கு அப்போ பெயில் கிடச்சிருச்சு. அதே சமயம் அப்பொழுது பாதுகாப்பு செயலாளராக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்த SK பட்நாகர் அவர் பெயரும் சேர்க்கப்பட்டுச்சு. 2000 அதாவது 13 வருஷம் கழிச்சு தான் சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சாங்க இந்த போஃபர்ஸ் வழக்கில். 2004 டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்திக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அவர் பெயரை கிளியர் பண்ணாங்க. அதுக்கு சரியாக ஒரு வருஷம் கழிச்சு டெல்லி ஹைகோர்ட் RS சோதி
அதுலேருந்து என்னக்கூடிய ஒரு நீதியரசர் இந்த வழக்கில் ஹிந்துஜா சகோதரர்கள் அதே போல் வந்து போஃபர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த போஃபர்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் வந்து ரத்து பண்ணிடுச்சு. இப்படி வந்து தொடர்ந்து இந்த வழக்கு நீர்த்து போயிட்டே இருந்தது. அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாமே பெயர்கள் வந்து ஒன்று கிளியர் பண்ணப்பட்டது, இல்லைன்னா சிபிஐயால் இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படாமே இருந்துச்சு. 2009 அப்போ காங்கிரஸ் தலைமையில் இருந்த யூபிஏ அரசு, மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் அவர் தலைமையிலான யூபிஏ அரசு 2009 கொத்ராச்சி மீதான வழக்கை வந்து நாங்கள் திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து உச்சநீதிமன்றத்தில் தகவலையே சொல்லிட்டாங்க. அந்த ஸ்கேம் வெடித்து 25 வருடம் கழிச்சு டெல்லி ஹைகோர்ட்டில் கொட்ரோச்சி வந்து டெல்லி ஹைகோர்ட்டை விடுவிச்சிருச்சு அந்த வழக்கில் இருந்தே. இப்படி தொடர்ந்து வழக்கு நடந்து ஒரு 25 வருஷத்தில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் சிபிஐனுடைய பலவீனம் மட்டுமே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பல பேர் வந்து தொடர்ந்து இறந்துட்டே இருந்தாங்க. 2001 ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வின் சத்தா, அதை இடைத்தரகர்னு சொல்லக்கூடிய வின் சத்தா மாரடைப்பில் வந்து ஃபஸ்ட்டு 2001 செத்து போனார். அதே போல் வந்து அன்னைக்கு பாதுகாப்பு செயலாளராக இருந்த எஸ்கே பட்நாகர் புற்றுநோயால் 2001 அவரும் இறந்து போயிட்டார். 2004 அதில் முக்கிய குற்றவாளியான அந்த அவங்களுக்கு எதிரான அந்த வழக்கெல்லாம் அந்த குற்றச்சாட்டு தள்ளுபடி ஆகிறதுக்கு முன்னாடியே 2004 போஃபர்ஸோட தலைவராக இருந்த அந்த மார்டின் ஆட்போ அவரும் 2004 இறந்து போயிட்டார். இதே போல காலகட்டத்தில் தான் வந்து ஸ்ரீசாந்த் மற்றும் கோபிச்சந்த் ஹிந்துஜான்னு சொல்லக்கூடிய 2 ஹிந்துஜா சகோதரர்கள் இருந்து போனாங்க. 2013 கடைசியாக கொட்ரோச்சியும் வந்து மாரடைப்பில் அவரும் இறந்து போயிட்டார். இப்படி தொடர்ந்து இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக இருந்தவங்க எல்லோருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக வந்து எல்லாருமே வந்து இறந்து தான் போனாங்களே ஒழிய சிபிஐயால் இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காட்ட முடியல. இப்படியெல்லாம் போன சிபிஐ கடைசியில் 2011 வழக்கை நாங்கள் முடிச்சுக்கிறோன்னே சொல்லிட்டாங்க. ஆனால் இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஒரு பூகம்பம் 2017 திடீர்னு வெடிச்சுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 2017 அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் துப்பறிவாளர் பிரைவேட் டிடெக்டிவ் மைக்கேல் ஹர்ஷ்மன் என்பவர் ஒரு இந்திய ஊடகத்துக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார். அதில் ஹர்ஷ்மன் பெரிய அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, அப்போ இருந்த ராஜீவ்காந்தி அரசு இந்த போஃபர்ஸ் ஊழலை வந்து நீர்த்து போக செய்யறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. இதில் லஞ்சம்லாம் கைமாறப்பட்டுச்சு, அந்த லஞ்ச பணம் சுவிஸ் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னுலாம் அவர் சொன்னார். இதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2018 ஏற்கனவே பல முறை குட்டு வாங்கி நீதிமன்றத்தில் குட்டு வாங்கி வழக்குகளை எதையுமே நிரூபிக்க முடியாமல் ரொம்ப அசிங்கப்பட்ட சிபிஐ 2018 இந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனையும் ஃபைல் பண்ணாங்க. 2018 2023 24 இன்டர்போலுக்கெல்லாம் கடிதம் எழுதினாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் எந்த முன்னேற்றமும் வராமல் போச்சு. ஆனால் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த போஃபர்ஸ்ன்ற ஒரு நிறுவனமே காணாமல் போயிடுச்சு தெரியுமா? அதாவது 1999 இந்த போஃபர்ஸ் நிறுவனர்களை ஏபி போஃபர்ஸ் அதோடைய தாய் நிறுவனமாக வந்து செல்சியஸ் அப்படி குரூப்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அந்த நிறுவனத்தில் 99 சாப் ஏபின்ற நிறுவனம் விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2000 பார்த்தீங்கன்னா இந்த போஃபர்ஸினுடைய ஒரு பெரிய ஆயுதங்கள், இந்த ஹாபிட்ஸ் அந்த மாதிரி பெரிய ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அதுக்கு ஒரு தனி டிவிஷன் இருந்துச்சு. அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை, அந்த பெரிய ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய அமைப்பை யுனைடெட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு நிறுவனம் விலைக்கு வாங்கிச்சு. இதில் என்ன சுவாரஸ்யம்னா 2005 இந்த யுனைடெட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை இங்கிலாந்தை சேர்ந்த BAE சிஸ்டம்ஸ்ன்ற நிறுவனம் அவங்களும் வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தோம்னா இந்த ஊழல் வெடித்து இந்த பெரிய அளவுக்கு பூதாகரமாயிட்டு இருந்த காலத்தில் போஃபர்ஸ்ன்ற நிறுவனமே வந்து இல்லாமையே போயிடுச்சு. அதை யார் வந்து அதற்கு எந்த நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டப்பட்டுச்சோ அந்த நிறுவனமே இப்போ இல்லாமல் போச்சு. ஆனால் அப்படி பெரிய அளவிற்கு பாகிஸ்தான் எதிராக வெடித்த அந்த போஃபர்ஸ் பீரங்கிகள் அந்த வழக்குன்னு வந்துச்சுன்னா அதில் பெரிய புஸ்வானமாக தான் போச்சு. அந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் நீர்த்து போய் கடைசியாக இருந்த அப்பீலும் டிஸ்மிஸ் ஆகி போஃபர்ஸ் வழக்கு ஊற்றி மூடப்பட்டது. இதுதான் யதார்த்தம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.